இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு கோழிக்கறி ஒன்று செய்து காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல இஞ்சியையும் பூண்டையும் நல்லா அரைச்சி எடுப்போம். இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுப்போம். இப்போ இந்த கோழி எல்லாம் வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்குது. இந்த கோழிக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் கணக்க போடுறதில்ல, ஒரு கொஞ்சம் போடலாம், போடாமலும் விடலாம், உங்களோட விருப்பம்தான். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இதுக்குள்ளே டொமாட்டோ சாஸ் போடணும், ஒரு 2 கரண்டி. நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் வெந்து விடுறேன், முதல் கொஞ்சம் தான் விட்டேன். இப்போ அந்த பிரட்டி வச்ச கோழியை அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறுவோம். இதுக்கு தண்ணி விட தேவையில்லை, என்னென்னா அந்த கோழியில் வர தண்ணியே காணும். இப்போ இந்த கோழி அவியறதுக்கு ஒரு கொஞ்சம் மூடி விடுவோம், ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட. இப்போ கோழியெல்லாம் அவிஞ்சிட்டுது, நீ அப்படியே பிரட்டி இறக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கிற, நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.